ஜோதிடம் என்பது நமது எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய கடவுள் கொடுத்த நம்மளுடைய வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமாகும். இதனை நம்ம நல்வழிப்படுத்தி அந்த கலையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நம்ம செயல்பட்டால் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஏற்றங்கள்லாம் அடையலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஜோதிட ரீதியாக நவகிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றது. கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையை சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கிறதா, குறிப்பிட்ட நேரம் என்ன குறிப்பிட்ட நேரம், ஒருத்தர் பிறக்கின்ற நேரத்தை அந்த குறிப்பிட்ட நேரமாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை வர்ணிப்பது தான் ஜாதக கட்டமாகும். அந்த ஜாதக கட்டத்தில் பொதுவாக பார்க்கின்ற போது அதில் என்ன கிரகங்கள் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, அதனை ஆராய்ந்து பலன் சொல்வதுதான் ஒரு உண்மையான ஜோதிடரின் ஒரு ஒரு பேச்சு வாக்கில் பலன் சொல்லக்கூடிய விஷயமாகும். அதனை சரியான முறையில் கணக்கிட்டால் ஒருத்தருடைய நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலங்கள், அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நான் ஜோதிடத்தில் பலவிதமான விஷயங்களை பற்றி உங்களிடம் தெளிவாக சொல்லி வந்தேன். பலவிதமான விஷயங்கள் கடந்த சில நாட்களாக திருமண யோகத்தை பற்றியும் குறிக்கிறேன். மற்ற முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஆராய்ஞ்சின்னு இருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட விஷயத்தில் கொஞ்சம் ஜோதிட நுணுக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் இதனை தொடர்ந்து பார்த்தா ஜோதிடத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அமைப்பு, ஜோதிடத்தில் ஒரு நாலேஜை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய பேச்சு இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிட கலை கொண்டு எந்தெந்த வகையில் உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் செய்கிறது, அதாவது இந்த மாநிலனாக பிறந்தவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதித்தால்தான் மதிப்பு மரியாதை. யாருக்குமே கையில் காசு இருந்தாலும் மதிப்பு மரியாதை. அந்த காசை அதாவது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு யார் உறுதுணையாக இருப்பாங்க, பணத்தை சம்பாதிப்பதற்கு யார் உறுதுணையாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த உறுதுணையாக இருப்பது மட்டும் இல்லாமல் இப்போ பணத்தை சம்பாதிக்கிறது கூட முக்கியம் கிடையாது. பொதுவாக ஒரு சில ஜாதகங்கள் உத்தியோக யோக ஜாதகம்னு சொல்லலாம், உத்தியோகம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். ஒரு சில ஜாதகங்கள் தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா லாபத்தை மட்டுமே அடையக்கூடிய ஜாதகம். ஒரு சில ஜாதகங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சால் கூட நஷ்டமே ஏற்பட்டு இருக்கும். அப்படி பலவிதமாக ஜாதகத்தை பிரிக்கலாம். பொதுவாக சம்பாதிக்கிறது கூட முக்கியம் இல்லைங்க, இருக்கிறத செலவு பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்க பொசிஷனில் இருக்கக்கூடிய பணத்தை, அதாவது மூதியாதிகள் சேர்த்து வச்ச சொத்து, இருக்கக்கூடிய சொத்துக்கள், சில பேருக்கு சொத்துக்கள் இருக்குது, எல்லாருக்குமே சொத்து இருக்குன்னு சொல்லலை. சொத்தை இழந்துட்டா அப்புறம் சம்பாதிக்க முடியாது. நான் தொழில் செய்கிறேன், வீராப்புக்கு தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு பல லட்சங்கள் பல ஆயிரங்களை இழந்த நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒருத்தர் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தால் மட்டுமே தொழில் செய்யணும் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் வரணும். யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் வரணும். அந்த தசாபுத்தியானது அந்த ஜாதகருக்கு வருகின்ற சமயத்தில் தொழில் செஞ்சாதான் லாபங்களும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். ஒரு சில ஜாதகங்கள் உத்தியோகத்துக்குன்னே இருக்கும், உத்தியோகம் செய்யக்கூடிய ஜாதகம் இருக்கும், அவங்க வேற யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும். அந்த மாதிரி ஜாதகங்கள் கண்டிப்பா தொழில்ன்ற விஷயத்தையே நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அவங்க தொழில் செய்யறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. அது போல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள் ஸ்பெக்குலேஷன் என்று கூறுவோம். ஸ்பெக்குலேஷன் என்பது ஏற்றத்தாழ்வு நிறைந்த விஷயமாகும். அதாவது ஒரு பொருளின் விலையானது இன்று ஒரு விலையா இருக்கும், நாளை ஒரு விலையா இருக்கும், நாளன்னைக்கு ஒரு விலையா இருக்கும். பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உள்ளவருக்கு இன்னைக்கு வாங்கின விலையோட 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உயர்ந்திருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஷேர் ஸ்பெக்குலேஷன் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள், நகை போன்றவற்றினை வாங்கி வைத்து ஒரு சில நாட்களுக்கு சென்று ஒரு சில நாட்கள் தள்ளி
அதனை விற்பனை செய்து அதில் லாபம் செஞ்சு சம்பாதிக்கிறவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தங்கம் எடுத்துக்கின்னு வச்சிங்களேன். தங்கத்தில் வந்து இன்று வந்து பல ஆயிரம் ரூபா வந்து ஒருத்தர் முதலீடு பண்ணுறாருன்னா 2 நாள் கழித்து அந்த விலை ஏறினா அந்த நபருக்கு வந்து லாபம். அதுவே 2 நாள் கழித்து அந்த போட்ட பணம் வந்து இழந்துட்டா, போட்ட பணத்தோட விலை கம்மியாயிட்டா, வாங்கி யார்கிட்ட அந்த பொருள் இருக்குதோ அவங்களுக்கு நஷ்டமாயிடும். இதுதான் வந்து ஏற்றத்தாழ்வு நிறைந்தது. அது போல ஏதாவது ஒரு உணவு தானியங்கள், ஏதாவது ஒரு பருப்பு ஐட்டமோ, வியாபாரம் செய்கிறவங்க ஏதாவது ஒரு பருப்பு ஐட்டத்தை வாங்கி வைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கி வைக்கிறாங்க, அந்த வாங்கி வச்சுட்டு ஒரு 10 நாள் விட்டுடுறாங்க. 10 நாள் கழித்து பார்க்கின்ற போது அந்த பொருளோட விலை குறைஞ்சி போச்சுன்னா அந்த பொருளை வாங்கி வைத்தவருக்கு நஷ்டமாயிடுது. அதாவது போட்ட முதலீடு எடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுது. அதுக்கெல்லாம் கூட ஒரு யோகம் வேணும் ஜாதகத்தில். ஒரு ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் பலகீனமாக இருந்துட்டா இந்த ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வு நிறைந்த விஷயங்கள்ல போடுற பணத்தை கூட எடுக்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள் எப்படி என்பதனை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஜாதகமானது உறுதுணையாக இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 10ஆம் பாவமானது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாவமாகும். அந்த பாவமானது நல்ல பலமாகவும் வலிமையாகவும் இருந்தால் அது வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தையும் உயர்வையும் நல்ல அனுகூலத்தையும் உயர்வையும் கொடுக்கும். அதுவே அந்த 10ஆம் பாவமானது பலகீனமாக இருந்துவிட்டால், எப்படி பலகீனமா இருக்கிறது, எந்த காரணத்தால பலகீனமா இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்துல வந்து சரி பலகீனமாக இருந்தால் கூட என்ன செய்யலாம், சரி தொழில் பண்ணலாமா, தொழிலே பண்ணக்கூடாதா, அப்படி தொழிலே பண்ணக்கூடாத ஜாதகம்னா இல்லாட்டி வந்து அவங்க உத்தியோகத்துக்கு தான் போகணுமா, உத்தியோகம் செஞ்சால் உத்தியோகத்தில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க உத்தியோகத்தில் நேர்மையாக நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம், கூட இருக்கவங்களே இவங்க மேலே பழிச்சொல்லாம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் கூட ஜோதிடத்தில் நிறைய கருத்துக்கள் பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக 10ஆம் பாவமானது ஜென்ம லக்னத்திற்கு 10ஆம் பாவமானது தொழில் ஸ்தானமாகும். 10ஆம் அதிபதியை வைத்துதான் 10ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி எந்த கிரகமாக இருக்கிறாரு, அந்த கிரகமானது எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறது என்பதனை கொண்டு ஒருத்தருடைய ஜீவன நிலை, ஜீவனம் என்பது தொழில் உத்தியோக அமைப்பை பற்றி குறிக்கக்கூடிய அமைப்பாகும். தொழில் உத்தியோகம் கூட்டு தொழில் போன்றவற்றினை குறிக்கக்கூடிய விஷயமாகும். அதனை பற்றி வருகின்ற நாட்களில் என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட பலவிதமான விஷயங்களை உங்களிடம் பரிமாற உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.